ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்ட் ஷேப் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஹார்ட் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் 2 பீஸ் ஆஃப் ஹார்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஹார்ட் ஷேப் கட்டர் இல்லாதவங்க அழகாக வந்து ட்ரேஸ் பண்ணியே நம்ம கத்தியால் இல்லை சிசர் யூஸ் பண்ணியே நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஷேப்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பேன் சூடு பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் கொஞ்சம் ஜீரகம், கறி லீஃப், ஆனியன் போட்டு இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிக்கன் 65யும் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, நான் இன்றைக்கி குக் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் வந்து குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பொட்டேட்டோ வந்து நல்லா குக் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கடைசியாக நீங்கள் சால்ட்டு அப்புறம் வந்து பெப்பர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட் அண்ட் பெப்பர் கடைசியாக வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து அழகாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்டில் இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணின அந்த ஹார்ட் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி இதில் வந்து ஒரு 2 ஷேப்ஸ் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு குட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை இந்த மாதிரி மெதுவாக கேர்ஃபுல்லாக ஜென்டலாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு ஒன்று கூட இதை நல்லா வந்து ஷேப் பண்ணி இன்னொரு பிளேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ரவை எடுத்துருக்கிறேன். ரவை கொஞ்சமாக இதுக்கு மேலே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை யூஸ் பண்ண வேண்டாங்கிறவங்க நீங்கள் எக்கில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 2 பக்கமும் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிறது வரைக்கும் திருப்பி போட்டு இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான நம்ம சாண்ட்விச்சுக்கு ஒரு கட்லெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக மயோனைஸ் நான் எடுத்துக்கிறேன். 2யும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட சாண்ட்விச்சுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த மயோனைஸ் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம 4 பீஸ் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ப்ரெட் பீசஸில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கட்லெட்டை இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் ப்ரெட் எடுத்து இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும். அவ்வளவுதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து பிளேட்டிங்காக நான் சின்ன ஷேப் ஹார்ட் ஷேப்பர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணி இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.